கோவாலு சொல்லுங்கண்ணே. இந்த கல்வி இருக்கே கோவாலு, ஒரு மனுஷனை உயரம் அழிச்சிட்டு போங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். கோவாலு சொல்லுங்கண்ணே. ஒரு பையன், ஏழை குடும்பத்து பையன், அவன் 10ஆவதோ 8ஆவதோ பாஸ் பண்ண உடனே பேங்க் வேலைக்கு எழுதி போட்டான். அவனுக்கு ரிசர்வ் பேங்க்கில் அட்டெண்டர் வேலை கிடச்சிது. நான் சொல்கிறது பழைய கதை. அட்டெண்டராக ஜாயின் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணால் படிச்சுக்கிட்டே இருந்தான். +2 பிகாம் இப்படி படிச்சுக்கிட்டே இருந்தான். அவனுக்கு கிளர்க்கு போஸ்ட்டு கிடச்சிருச்சு. அவன் அந்த படித்ததுக்கு மதிப்பு கொடுத்து அவனை கிளர்க் ஆக்கிட்டாங்க. திரும்பியும் படிச்சுக்கிட்டே இருந்தான். நிறையா படித்து பேங்க் எக்ஸாம் எழுதுறது என்ன, வெளியில் எம்காம் படிக்கிறது என்ன, ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ அவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம், நீ என்ன படித்தாலும் கிளர்க்காக வந்தியா, அதிகபட்சம் ஆஃபீஸர் ஆக முடியுமே ஒழிய, அது கூட இப்போ கிடையாது, ரொம்ப வருஷம் கழித்து தான் ஆக முடியும், நீ படிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் இவன் காது கொடுத்தே கேட்கல. யார் எது சொன்னால் எனக்கு என்னன்னு உளுந்து புரண்டு படிச்சுக்கிட்டே இருந்தான். படித்து நிறையா பட்டங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே பார்ட் டைமாக டாக்டரேட் கூட வாங்கிட்டான். எல்லாம் சிரிச்சிட்டாங்க. இவ்வளோ படிச்சுட்டு கிளர்க்காக உட்காந்துருக்க பார், உன் நிலைமையை நினச்சா பாவமாக இருக்கும் அப்படின்னு. ஒரு இன்டர்வியூ வந்தது அதே ரிசர்வ் பேங்க்கில், ப்ரமோஷனு. எல்லோரும் போய் அட்டன் பண்ணாங்க. இவன் படிப்பை பார்த்து டக்குன்னு ப்ரமோஷன் ஒன்று கொடுத்துட்டாங்க. மற்றவங்கெல்லாம் போட்டியில் வர முடியல. கடைசியில் ரிட்டையர் ஆகும்போது ஜிஎம்மாக ரிட்டையர் ஆனார். பார்த்தியா, அவன் கூட சேர்ந்து கிளர்க்காக இருந்தவங்க சில பேர் ஆஃபீஸர் ஆனாங்க, சில பேர் கிளர்க்காகவே ரிட்டையர் ஆனாங்க. ஆனால் இவன் ஜிஎம்மாக ரிட்டையர் ஆனான். அப்போ இந்த கல்வியானது ஒரு மனிதனை ஏதாவது ஒரு இடத்துல காப்பாற்றி விட்டுரும், தூக்கி விட்டுரும். எப்படி வழுக்கக்கூடிய மண் இருக்கிற இடத்துல ஒரு ஊன்றுகோல் ஒரு மனுஷனை பாதுகாக்குதோ, அந்த கோலை பிடிச்சிக்கிறான் அழுத்தி. அப்போ மேற்கொண்டு அவன் வழுக்கிட்டு போகாமல் தடுக்குது. ஒரு வெள்ளத்தில் போகிறவனுக்கு ஒரு கட்டையை பிடிச்சிக்கிட்டு பிழைக்கிறானே, அந்த மாதிரி இந்த கல்வி ஒரு உயர்ந்த விஷயம். மாணவர்கள்லாம் இதை எடுத்து நல்லா படித்து முன்னேறணும். அருமையான கதை சொன்னீங்கண்ணே, ரொம்ப நன்றிண்ணே.